சிலர் சொல்லுவாங்க, இந்த ஊழியக்காரர் தாங்க எனக்கு தெய்வம். அப்ப இயேசு, இந்த ஊழியக்காரர் ஜெபித்து தான் எனக்கு சுகமாச்சு, மோகன்லாஸ் ஜெர்மனி தான் கேன்சர் சுகமாச்சு, அவர் தாங்க எனக்கு தெய்வம் சொன்னா, அப்ப இயேசு யாரு? மோகன்லாஸ் அவங்களுக்காக சிலுவையில மரித்தார், மோகன்லாஸ் அவங்களுக்காக சிலுவை சுமந்தார். ஊழியக்காரனை கர்த்தர் பயன்படுத்தலாம். ஊழியக்காரனை விக்கிரகம் ஆக்காதிருங்கள், அது ஒரு சாபம். ஊழியக்காரனை விக்கிரகமாக்குகிற விசுவாசிகளே தனவே உங்களுக்கே தெரியாது. நீங்க அவங்களை விக்கிரகமாக்குறது உங்களுக்கே தெரியாது. தெரியாமலே அது நடக்கும். அவர் சொன்னாதான் நான் செய்வேன், அவர் ஜோமன் என்ன சொன்னாலும் செய்வேன், அவர் தான் எனக்கு எல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊழியக்காரனை விக்கிரகம் ஆக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஆண்டவரை தூரம் வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இயேசுவை பின்னால வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அறிக்கையிட எங்களை மன்னியும். இயேசு இயேசு இயேசு, அவர் தான் எனக்கு முக்கியம். மோகன்லாஸ் போறவரா சரி, ஊழியக்காரர் ஜெபம் பண்ற அப்படி நிக்கணும். அவரை போய் தொட்டு கும்பிடுறது, வணங்குறது, அவர் தான் எங்களுக்கு தெய்வம்னு சொல்றது, இந்த சாபக்கேடான பாவம் நமக்கு வேண்டாம். ஆமேன் சொல்லுங்க.